வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநதி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப எமோஷ்னலான ஒரு எபிசோடு. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து லாஸ்ட்டான ஒரு எபிசோடு. ஸோ சுபம் போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ காவேரிக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. ஸோ யாழினி போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன காவேரி அம்மா மாதிரியே இருக்கீங்க, அவங்க ஃபோட்டோலாம் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப திங்க் பண்ணி பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கல்யாண மேடையில் போய் உட்காந்துட்டு, எங்கேங்க என் பிள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறை தடவிக்கிட்டே சொல்லுவாங்க. நம்ம செக்கப் தானே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ 5 வருஷம் மறந்துட்ட, உனக்கு 5 வருஷம் பிள்ளையே இருக்குது, நீ வந்து பொண்ணுனே தெரியாமல் அவள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக அவங்க பொண்ணு குட்டி காவேரியும் அழுதது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இனிமேல் நீ எப்போ வேணாலும் நீ அம்மான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. திருப்பி என்னை மறந்துட மாட்டீங்கல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி சொல்லும்போது செம்ம எமோஷனல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க, யாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். என்ன எனக்கு தான் ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உன்னையே தாண்டி கல்யாணம் பண்ண போகிறேன் இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். ஸோ எனிவே மகாநதி பார்த்தவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கும். பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருந்தது எபிசோடு. ஸோ இதே மாதிரி எப்போவுமே கொண்டு போயிருந்தேன்னு ரொம்ப நாள் போயிருந்திருக்கும். ஸோ என்னென்னு தெரில, முடிச்சு வச்சுட்டானுங்க. ஸோ எனிவே பார்க்கலாம் அடுத்து என்ன 2 பேர் சேர்ந்து நடிப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.